2 சகோதரர்களும், மாமரமும். அ ஒரு சின்ன கிராமத்துல அர்ஜுன், வருண்னு 2 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு. அதுல நல்ல இனிப்பான, ஜூஸியான மாம்பழம் தர்ற ஒரு சூப்பரான மாமரம் இருந்துச்சு. அவங்க அப்பா சாகுறதுக்கு முன்னாடி, "இந்த மரத்த நல்லா பாத்துக்கோங்க. அது உங்கள நல்லா பாத்துக்கும்னு" சொல்லிட்டு போனாரு. அர்ஜுன் ரொம்ப உழைப்பாளி. மரத்துக்கு தண்ணி ஊத்துவான். களையெல்லாம் புடுங்குவான். பூச்சிக்கு மருந்து தெளிப்பான். ஆனா, வருண் ரொம்ப சோம்பேறி. அவன் எப்பவும் நான் எதுக்கு வேல செய்யணும்? அது வெறும் மரம் தான. அதுதானா வளரும்னு சொல்லிட்டே இருப்பான். வருஷங்கள் போச்சு. ஒரு வெயில் காலத்துல அந்த மாமரம் பழுத்த பழங்களால நிறைஞ்சு இருந்துச்சு. அர்ஜுன் மரத்துல ஏறி மாம்பழம் பறிச்சான். அவன் சாப்பிட்டான். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்தான். கொஞ்சம் பழத்த வித்து காசு சம்பாதிச்சான். அந்த காசுல இன்னும் நிறைய மரம் நட்டான். வருண் அர்ஜுன் கிட்ட, "எனக்கு பாதி மாம்பழம் கொடு. இது நம்ம மரம் தானேன்னு" கேட்டான். அதுக்கு அர்ஜுன், "நீ எப்பவுமே இத பாத்துக்க ஹெல்ப் பண்ணலையே. நீ எப்பவும் சோம்பேறியா தான இருந்த. இந்த மரம் என் உழைப்பால தான் காய் வச்சிருக்குன்னு" சொன்னான். வருணுக்கு ரொம்ப அவமானமா போச்சு. அன்னைக்குதாம்மா அவன் தெரிஞ்சுக்கிட்டான். முயற்சி இல்லாம எந்த பலனும் கிடைக்காதுன்னு. அவன் மாறுறேன்னு சத்தியம் பண்ணி, தோட்டத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சான். சோம்பேறித்தனம நஷ்டத்த கொடுக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் அதோட முழு பலன அனுபவிக்க முடியும்.